அவர் பேருக்கு சக்கரை தல்வாருக்கு அர்ச்சனை பண்ணி 11 நெய் விளக்கு போடுங்க. ஒரு 12 புதன்கிழமை போங்க. நீங்கள் போக போகவே வந்துடும். பிறந்த நாளா செவ்வாய்க்கிழமையா? ஆல் தி பெஸ்ட். சௌபாக்கியவான் பவ. சுமதி ஆனந்த். நல்லா இருப்பார். செவ்வாய்க்கிழமை என்று முருகர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க. பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அன்னைக்கு 4 ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்கு லட்டு வாங்கி கொடுக்கலாம். லட்டு தானம் செஞ்சால் குரு அருள் கிடைக்கும். நீங்கள் லட்டு தானம் செஞ்சால் திருமண தடை, குழந்தை பேர், வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும். லட்டு தானம் குரு கடாட்சங்க தேடித்தரும். நான் அப்போதே உங்களுக்கு சொன்னனே. சபரீஷ் குமார், பெங்களூர். நீங்கள் பெருமாள் கோயிலை இந்த ஜாதகரையே சுத்த சொல்லுங்க. புதன்கிழமை தோறும் 5 சுற்று சுற்றணும். துளசி சாத்தி அவர் பேருக்கு அர்ச்சனை கொடுங்க. மகாலட்சுமிக்கு 3 நெய் விளக்கு போடுங்க. அங்கே அம்மா தாயார் சன்னதி பக்கத்திலே இருக்கும், போடுங்க. நீங்கள் பெருமாளுக்கு செஞ்சாலே எல்லாம் கிடைச்சிரும். அது கரெக்டு தான். என் பிள்ளைகளும் பேரம்பேத்திகளும் பர்த்டேம்பாங்க. எங்களுக்கு அது மறந்தே போயிடும். அவங்க தான் பர்த்டேன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சேலை துணி எடுக்க, ஃபோட்டோ எடுக்க, கேக்கு வெட்ட. நமக்கு அது ஓட மாட்டேங்க. இப்போத்த பழக்கம் தானே அது. இருந்தாலும் ஒரு பாயாசம் வைங்க. இந்த விரதம் இருந்தது மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உடம்பு வெடுக்குன்னு இருக்கும். இந்த உத்திர நாள்லேருந்து பங்குனி முடிய வரைக்கும் கூட எல்லாரும் குலதெய்வம் போவாங்க. குலதெய்வம், முருகர் கோயில், இதுக்கெல்லாம் போய்கிட்டே இருப்பாங்க. நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம். நாராயணா நமோ நாராயணா, நாராயணா சத்யநாராயணா. நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம். இந்த வறுமை தீரதுக்கு சத்யநாராயண பூஜை இருக்குது. அதை நம்ம தனியாக செய்யணும், நிறைய செலவாகும். அதுக்கு நீங்கள் பெருமாள் கோயில்களில் பௌர்ணமி சமயம் சத்யநாராயண பூஜை ஏற்பாடு பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு வியூயர்ஸ் நீங்கள் எல்லாம் அந்த சத்யநாராயண பூஜையில் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டம் தீரும், வேலை இல்லா திண்டாட்டம் தீரும், கல்யாண தடை விலகும், குழந்தை பேர் கிடைக்கும். என்னென்ன கவலை நமக்கு இருக்கோ அந்த கவலை காணாமல் போகும். நீங்கள் பெருமாள் கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு பாருங்கள் சத்யநாராயண பூஜை.